பிரியத்துக்குரியவர்களை ஏசாயா 61 எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் எத்தனையோ வருடங்களாக 30-40 வருடங்களாக 50 வருடங்களாக அப்படியே ஒளிந்தே இருப்பதை பார்க்கிறோம். அறியப்படாமலேயே இருப்பதை பார்க்கிறோம். எதிலுமே ஆர்வம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஏதாவது கிடைச்சா போதும், அவ்வளோதான், வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருப்பதை பார்க்கிறோம். இல்லவே இல்லை. இதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். அவர் தாயின் கருவிலேயே உங்களை கண்டுபிடித்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய பிஸ்னஸில், படிப்பில், ஊழியத்தில் உங்கள்கிட்ட யாருக்கும் இல்லாத கிருபைகளை கொடுத்து எல்லாரும் ஆச்சரியப்பட வைக்க வேண்டும். எல்லாராலும் அறியப்பட்ட நபராக நீங்கள் இருக்க வேண்டும். கோடா கோடியை நீங்கள் பெருக வேண்டும். அப்பொழுதுதான் உங்களை பார்ப்பவர்கள் உங்கள் மூலமாக வெளிச்சம் அடைவார்கள், உணர்வடைவார்கள். அது மாத்திரமல்ல, இவரை போல நானும் மாறுவேன் என்று சொல்லி அநேக 1000 மக்கள் சொல்லுவார்கள். உங்களை பார்த்து சொல்லுவார்கள், இவ்வளோ மாதிரி நீ இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அநேகருக்கு வெளிச்சம் கொடுப்பீர்கள். இன்றைக்கு எழும்பி பிரகாசியுங்கள். அதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஒருபொழுதும் மறைந்திருக்காதிருங்கள். ஒருபொழுதும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை புதைத்து வைக்காதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.